Hey guys, welcome back. So, என்னுடைய DSLRல அந்த போயா M1 மைக் வந்து வச்சிருப்பேன். ஸோ அந்த மைக்கு இப்போ வேலை செய்யல, என்னாச்சுன்னு தெரியல. ஸோ அதனால என்னுடைய மொபைலில் கனெக்ட் பண்ணி ஹெட்ஃபோனுடைய மைக்கில் தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஒரு 3 மாடல்ஸை ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தலாம். ஸோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்னென்ன மாடல்ன்றத. Redmi Note 9 Pro Max and Realme 6 Pro and Poco X2. ஸோ இந்த 3 மாடல்ஸுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாடல்ஸ்லாம் ஒர்த்தா இல்லையா அண்ட் நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாடல்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ Note 9 Pro Max எப்போ லான்ச் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி லான்ச் ஆச்சு. ஸோ மார்ச் 2020 தான். நெக்ஸ்ட் Realme 6 Pro பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் February 29 அன்னைக்கு வந்து லான்ச் ஆச்சு. தென் Poco X2 February 12 அன்னைக்கு வந்து லான்ச் ஆச்சு. ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மொபைல்ஸ் தான். நெக்ஸ்ட் இந்த 3 மொபைல்ஸ்ல என்னென்ன வேரியன்ட் அவைலபிளாக இருக்குன்றத பார்த்தலாம். ஸோ Note 9 Pro Max 6GB and 64GB and 6GB 128GB and 8GB 128GB உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த மொபைல் எக்ஸ்பெண்டபிள் அப் டு 512GB வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வேரியன்ட் 1 பிரைஸ் பார்த்தீங்கன்னா 14,999 வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் வேரியன்ட் 2 பிரைஸ் பார்த்தீங்கன்னா 16,999 அண்ட் வேரியன்ட் 3 பிரைஸ் பார்த்தீங்கன்னா 18,999. அப்படியே Realme 6 Pro க்கு வந்தீங்கன்னா 6GB and 64GB 6GB 128GB and 8GB 128GB. ஸோ இது எக்ஸ்பெண்டபிள் அப் டு 256GB வரைக்கும் இருக்கு. அண்ட் வேரியன்ட் 1 பிரைஸ் பார்த்தீங்கன்னா 16,999 அண்ட் வேரியன்ட் 2 பிரைஸ் பார்த்தீங்கன்னா 17,999 அண்ட் வேரியன்ட் 3 பிரைஸ் பார்த்தீங்கன்னா 18,999. Poco X2 க்கு வந்தீங்கன்னா 6GB and 64GB 6GB 128GB and 8GB 256GB வரைக்கும் இருக்கு. அண்ட் இது எக்ஸ்பெண்டபிள் அப் டு 512GB வரைக்கும் இருக்கு. வேரியன்ட் 1 பிரைஸ் பார்த்தீங்கன்னா 15,999 வேரியன்ட் 2 பிரைஸ் பார்த்தீங்கன்னா 16,999 அண்ட் வேரியன்ட் 3 பிரைஸ் பார்த்தீங்கன்னா 19,999. ஸோ இந்த 3 மொபைலுமே வந்து ஒரு 1000 rupees வந்து டிஃபர் ஆகுது. ஸோ Note 9 Pro 15,000க்கும் அண்ட் 6 Pro பார்த்தீங்கன்னா 17,000க்கும் அண்ட் X2 பார்த்தீங்கன்னா 16,000க்கும். ஸோ மூணுமே ஒன்னுக்கு ஒன்று 1000 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த மொபைல்ஸோட டிஸ்பிளே பக்கம் வரும். ஸோ Note 9 Pro Maxல பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்ல ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக்சல் பார்த்தீங்கன்னா 1080 and 2400 பிக்சல்ல அண்ட் பிக்சலோட டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 395 ppi அண்ட் இது IPS LCD டிஸ்பிளே தான். ஸோ கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 16 Hz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படியே Realme 6 Pro க்கு வந்தீங்கன்னா 6.60 இன்ச்ல ஃபுல் HD டிஸ்பிளே தான். ஸோ 1080 x 2400 பிக்சல்ல பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 399 ppi அண்ட் இதுவும் IPS LCD டிஸ்பிளே தான். கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 90 Hz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே Poco X2 பக்கம் வந்தீங்கன்னா 6.67 இன்ச்ல ஃபுல் HD டிஸ்பிளே 1080 x 2400 பிக்சல்ல அண்ட் இதோட பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 395 அண்ட் இதுவும் IPS LCD டிஸ்பிளே தான். கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120 Hz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் Poco X2 வந்து டாப்ல இருக்கு அண்ட் அதுக்கு கீழே Realme 6 Pro அண்ட் லாஸ்டா வந்து Redmi Note 9 Pro இருக்கு. ஸோ Redmi Note 9 Pro பொறுத்த வரைக்கும் 60 Hz டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிக்கலாம். அப்படியே Redmi Note 9 Pro Maxல ப்ராசஸர் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ராசஸர் Snapdragon 720G வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது கேமிங் ப்ராசஸர் தான் அண்ட் இது octo core ப்ராசஸர். இதோட ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 2.3 GHz வரைக்கும் throttle பண்ணும் அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க GPU பாத்தீங்கன்னா Adreno 618 தான். அப்படியே Realme 6 Pro க்கு வந்தீங்கன்னா Snapdragon சேம் அதே 720G ப்ராசஸர் தான், octo core தான் இதுவும் அண்ட் இதோட ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடும் 2.3 GHz தான் அண்ட் GPU பாத்தீங்கன்னா Adreno 618 தான். லாஸ்டா Poco X2 க்கு பாத்தீங்கன்னா Snapdragon 730G வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் octo core ப்ராசஸர் தான். இதோட ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 2.2 GHz வரைக்கும் throttle பண்ணிக்கும் அண்ட் GPU பாத்தீங்கன்னா சேம் அதே Adreno 618 தான். சோ இந்த இடத்துல ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Redmi Note 9 Pro Max க்கும் Realme 6 Pro க்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல, ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ் தரும். சோ Poco X2 மட்டும் 730G வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது 720G கம்பேர் பண்றப்ப அதுக்கு முன்னாடி வந்த ப்ராசஸர் தான் 730G. சோ இதுவும் ஒரு பெட்டரான ஒரு ப்ராசஸர் தான். தென் பேட்டரி சைடு என்னென்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். சோ Redmi Note 9 Pro Maxல 5020 mAh வந்து கொடுத்திருக்காங்க. லித்தியம் பாலிமர் பேட்டரி தான் அண்ட் இதுல உங்களுக்கு பாக்ஸ்ல 33 வாட் அடாப்டர் வந்துருது. இது டைப் சி போர்ட் தான். அப்படியே Realme 6 Pro க்கு வந்தீங்கன்னா 4300 mAh வந்து கொடுத்திருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரி தான் அண்ட் இது பாக்ஸ்ல உங்களுக்கு 30 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்துருது அண்ட் இது டைப் சி தான். ஃபைனலா Poco X2 க்கு பாத்தீங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரி 4500 mAh இது 27 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்து பாக்ஸ்ல வந்து கொடுத்துறாங்க அண்ட் போர்ட்னு பாத்தீங்கன்னா டைப் சி தான் இதுவும். தென் அப்படியே கேமரா பக்கம் வந்தீங்கன்னா Note 9 Pro Maxல பாத்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க பேக் சைடுல. சோ 64 மெகா பிக்சல் ஒரு பிரைமரி சென்சார் அண்ட் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளுக்கும் அண்ட் 5 மெகா பிக்சல்
மேக்ரோ ஷாட்ஸ்க்கும் அண்ட் 2 மெகா பிக்சல்ல டெப்த் சென்சிங் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் டைப்ல 32 மெகா பிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. Realme 6 Pro வந்தீங்கன்னா அதே குவாட் கேமரா செட்டப் தான். 64 மெகா பிக்சல் கொண்ட ஒரு பிரைமரி சென்சார் அண்ட் 8 மெகா பிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைடுக்கான ஆங்கிள் அண்ட் 12 மெகா பிக்சல்ல மேக்ரோ ஷாட் அண்ட் 2 மெகா பிக்சல்ல டெப்த் சென்சிங்கான சென்சார்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா டியூல் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. 16 மெகா பிக்சல் பிளஸ் 8 மெகா பிக்சல். Poco X2 க்கு பாத்தீங்கன்னா அதே குவாட் கேமரா செட்டப் 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் அண்ட் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல்ல மேக்ரோ ஷாட்ஸ் அண்ட் 2 மெகா பிக்சல்ல டெப்த் சென்சிங் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா இதுக்கும் டூயல் கேமரா செட்டப் தான். 20 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல்ல செல்ஃபி கேமராஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேரிசன் பார்த்துருப்பீங்க. ஸோ Redmi Note 9 Pro Max அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஸோ இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்த Snapdragon 720G ப்ராசஸரோட வருது. அண்ட் கேமரா வைஸ்லாம் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் உங்களுக்கு 32 மெகா பிக்சல் இருக்குது. அண்ட் பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப்பில் 64 மெகா பிக்சல் 8+5+2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பேக் சைடில் இருக்க அந்த டிசைன் அதுவும் நல்லாவே இருக்குது. ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் என்ன ஒரு குறை அப்படின்றது சொல்ல போனால் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேல இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மற்ற மொபைல்ஸில் அதாவது ரியல்மிலாம் வந்து 90 Hz டிஸ்பிளே வரைக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இவங்க ஸ்டில் 60 Hz டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிக்கலாம். மற்றபடி கேமிங் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஓவராலாக இந்த ப்ராசஸர் நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் தரும். அப்படியே Realme 6 Pro. ஸோ இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு 17,000 தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ இந்த மொபைல்ஸில் இதுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இதில் டிஸ்பிளே வந்து 90 Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD டிஸ்பிளே தான். மற்றபடி டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சேம் Note 9 Pro Max மாதிரியே தான். வெறும் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் இதில் 90 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். கேமரா வைஸும் அதே குவாட் கேமரா செட்டப் தான். 64 ப்ளஸ் இதில் வந்து 8+12+2 வந்து கொடுத்துருக்காங்க. Note 9 Pro Maxல பார்த்தீங்கன்னா 64+8+5+2 வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 5 மெகா பிக்சல் பதில் 12 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் கேமரா வைஸ். அண்ட் ஃப்ரண்ட் கேமரால 16+8 டூயல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 5020 mAh வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 6 Proல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 4300 mAh தான் இருக்கு. ஸோ ப்ராசஸரும் சேம் அதே Snapdragon 720G ப்ராசஸர் தான். ஜிபியும் Adreno 618 தான். இது ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ப்ரைஸ் ஹெவியாக இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ இதோடைய பேஸ் வேரியண்டே 17,000 இருக்கு. இது ப்ரைஸ் கட் ஆஃப் ஆயிட்டு ஒரு 15 to 16 அந்த பட்ஜெட்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா இது வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். ஸோ 17ன்றது கொஞ்சம் ஹெவியா இருக்கு. அது ஏன்றதை நெக்ஸ்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ லாஸ்டா Poco X2. இந்த Poco X2 பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 அவைலபிளா இருக்கு. ஸோ இது ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா 100% ஒர்த்தன் தான் சொல்லணும். ஸோ Redmi Note 9 Pro Max கூட இந்த 15,000க்கு இதை வாங்கணுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தோணும். பட் இந்த Poco X2 கண்ணை மூடிட்டு இந்த 16,000க்கு வாங்கிடலாம். ஸோ அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 16,000க்கு இந்த மொபைலில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இதில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 730G ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராசஸர் தான். நல்லா பர்ஃபார்மன்ஸும் தந்துட்டு இருக்க ஒரு ப்ராசஸர் தான். இதுவும் ஒரு கேமிங் ப்ராசஸர் தான். ஸோ கேமிங்க்கும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் தரும். அண்ட் பேட்டரியும் வந்து ரீசனபிளாவே கொடுத்துருக்காங்க. 4500 mAh பிளஸ் 27 வாட் அடாப்டர் வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்துடும். அண்ட் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இந்த Poco X2 இந்த 16,000க்கு கண்டிப்பா இது ஒர்த்து தான். அண்ட் இந்த மொபைல்ஸ்ல உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மொபைல்ஸ் வாங்கினா உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா ஸோ கேமிங் தான் எனக்கு மெயின் ப்ரியாரிட்டி. நான் அதிகமாக PUBG இந்த கால் ஆஃப் டியூட்டிலாம் விளையாடிட்டே இருப்பேன். ஸோ அப்படின்ற பட்ஜெட்டுக்கு நீங்க Poco X2 வந்து சூஸ் பண்ணலாம். பிகாஸ் அதெல்லாம் 120 Hz டிஸ்பிளே இருக்கு. பிளஸ் நல்ல ஒரு ப்ராசஸரும் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் ரீசனபிளாக இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 6 Pro வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் ஹெவியா இருக்கு ப்ரைஸ். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 17,000க்கு இதுல 90 Hz டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் மற்ற இந்த ரெண்டு மொபைல்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ 16,000க்கு ஆல்ரெடி Poco X2 நமக்கு 120 Hz டிஸ்பிளேவே கிடைச்சது. அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனும் சேம் ஓவரால் வேஸ் இதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இது 17,000ன்றது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. உங்களுக்கு ஓகேவா இருந்தால் நீங்கள் Realme 6 Pro கூட சூஸ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து Redmi Note 9 Pro Max. இது வந்து லாஸ்ட்டாக சொல்லது காரணம் இதோடைய டிஸ்பிளே ரேட் 60 Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அண்ட் இந்த மூணு மொபைல் அதிகமாக ஹீட் எது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பிகாஸ் இந்த மூணு மொபைலும் நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கல. Poco X2 மட்டும் ஓரளவுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அது அந்த அளவுக்கு ஹீட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ மற்ற ரெண்டு மாடல் எப்படின்றது தெரியல. நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றபடி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிரைசிங் வச்சு தான் உங்களுக்கு சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து ஒரு 14,000 தான் இருக்கு. அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 rupees போட்டு Redmi Note 9 Pro Max வந்து சூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்கிட்ட வந்து 16,000 பட்ஜெட் இருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க Poco X2 வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம். என்கிட்ட அதே 16,000 பட்ஜெட் இருக்கு, எனக்கு Poco வேணாம் அப்படின்ற பட்ஜெட்டுக்கு நீங்க வந்து Realme 6 Pro வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான். இந்த மூணு மொபைல்ஸ்ல நீங்க வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா எந்த மாடல்ல வந்து சூஸ் பண்ணுவீங்க? அப்படி சூஸ் பண்ணீங்கன்னா
ஏன்ற ரீசனையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.